புத்தம் புது பூமி வேண்டும், நித்தம் ஒரு வானம் வேண்டும். போதும் நல்ல பாட்டை கெடுத்துக்காதீங்க. மாலை கூட போடுற பாத்துக்கோங்க. இன்னும் மாலையெல்லாம் போடுறேன். சரி, முடிச்சிடுறேன். தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் கீழ்பாட வேண்டும். புத்தாண்டு தொடங்கி இருக்கு. முதல் திங்கட்கிழமை ஒரு வைபோட இருக்கணும்ல. அதான் பயங்கர பாசிட்டிவா அப்படியே பாடிட்டு. அதேதான், எல்லாருமே ஒரு புத்தம் புதிய பூமிக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதே வைபோட இந்த வருஷம் உங்களுக்கு தொடங்குவோம். இது ஒருத்தர் நேர் போட்டிருந்தாரு. 24 மணி நேரத்துல 23 மணி நேரம் நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். 2023 சொல்லியிருந்தாருல, 24 மணி நேரம் நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கணும். சரி, அதை மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக அந்த மாலை எடுத்து போட்டிருக்கேன் அண்ணனுக்கு. இதுக்கா அது ஸ்டுடியோல ஓரமா கடந்துச்சு. என்ன குப்பையா இருக்கே அப்படி எடுத்துட்டு வந்திருக்க. ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிக்கலாம்னு. சரி, ஓகே, நன்றி. ஆனா ஒரு நல்ல செய்தி சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிடலாம். என்னன்னா, நம்ம நேயர்களுக்கு வந்து நம்ம இம்பர்ஃபெக்ட் ஷோ கிட்டு தரோம்னு சொல்லியிருந்தோம்ல. எப்ப வரும் நிறைய பேர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொங்கலுக்கு முன்னாடி நிச்சயம் கரங்கள்ல அந்த வந்து சேரும் அந்த கிட்டு. அதே மாதிரி யாராவது முகவரி தப்பா கொடுத்துருப்பீங்க, செல்போன் எண் தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா imperfectshow@vigadan.com இந்த மெயில் முகவரிக்கு நீங்க புக் பண்ணியிருந்தவங்க என்னோட தவறான தகவல் நான் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வந்து திருத்திக்கலாம். அதையும் நீங்க மெயில் அனுப்பிச்சுடுங்க. விரைவில் வந்து சேரும். ஷோக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. மணிவண்ணன், சத்யராஜ், வடிவேலு 3 பேர் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருப்பாங்க. பயங்கர அட்ராசிட்டியா இருக்கும். அதுல எங்க அண்ணன் பத்தியில இப்பவே அட்ராசிட்டி ஆரம்பிச்சுட்டாருன்னு வடிவேலு சொல்லுவாரு. அப்புறம் அடுத்து எங்கடா இங்க இருந்த வண்டியா காணோம் அப்படி ரொட்டேஷன் நின்று கேட்பார்ல. அந்த மாதிரி வருஷத்தோட முதல் நாள்லயே திமுக வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. 365 நாள் இருக்கு, நாங்க இருந்தாலும் முதல் நாள்லயே ஆரம்பிச்சிருவோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, திமுக உடைய அந்த நலத்திட்ட உதவிகள் தசரத பேருந்து நிலையத்துல நேற்று தொடங்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. அதுல இந்த பாதுகாப்புக்கு இருந்த பெண் போலீஸ்ட 2 இளைஞர்கள் அத்துமீறி இருக்காங்க. அந்த பெண் போலீஸ் வந்து அங்கேயே சம்பவத்திலேயே உட்கார்ந்து அழுக, சக போலீஸ் வந்து பார்க்க விசாரிக்க, அங்க இருக்க 2 பேரும் தான் நீ வந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு அந்த பெண் போலீஸ் சொல்ல, காவல்துறை அங்க பிடிக்க போனப்ப திமுக காரங்களாம் அந்த ஒரே சலசலப்பு, இவனை கைது பண்ணக்கூடாதுன்ட்டு. விசாரிச்சு பாக்குறப்பதான் தெரியுது காவல்துறை அந்த 2 நிர்வாகிகளும் இந்த 2 பேரும் திமுக நிர்வாகிகளாம். ஆமா, பிரவீன், ஏகாம்பரம் 2 பேருமே திமுக நிர்வாகிகள். அவங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து அந்த விருகம்பாக்கம் சட்டமன்றத்தோட எம்எல்ஏ இருக்காருல்ல, பிரபாகர் ராஜா, அவரும் அவரோட ஆட்களும் தான் தடுத்து நிறுத்தினதா வேற சொல்றாங்க. வருஷத்துல முதல் நாள் ஒரு பெண் போலீஸே இங்க பாதுகாப்பு கிடையாது. சரி, தவறு பண்ணவங்க கைது பண்ணணும்னா அதுக்கும் முட்டுக்கட்ட போறது யாருன்னா வந்து திமுக எம்எல்ஏ. ரொம்ப சிறப்பா இதை ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இப்படியே போச்சுன்னா 2024 எங்கடா இங்க இருந்து ஆட்சியை காணங்கிற மாதிரிதான் திமுக வந்து புலம்ப போறாங்க. கனிமொழி கலந்துகிட்ட நிகழ்ச்சி முடிஞ்சோன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை மந்திரியா இருக்கிறது வந்து முதல்வர் தான். இப்படி இருக்கு, காவல்துறையே தடுத்து கட்டி போடுறாங்க, காவல்துறை கையையே கட்டி போடுறாங்க. இப்ப காவல்துறையை எதிர்த்து போராட்டம் பண்ண முடியுமா? அவங்க வந்து எங்க போராட்டம் பண்ணாலும் பந்தோபஸ்து தான் வந்து போட முடியும். இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லைங்கிறது மட்டும் தெள்ள தெளிவா வந்து புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, புத்தாண்டு இல்ல, அதனால அகவிலைப்படி உயர்வெல்லாம் வந்து அறிவிச்சிருக்காரு. அரசாங்க ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஓய்வூதியதாரர்களுக்கு 34% 38% கடந்த வருடம் ஜூலை மாதம் மத்திய அரசு அறிவிச்சாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அரசாங்க ஊழியர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க தமிழ்நாடு அரசு கிட்ட. அதை ஏத்துக்கிட்டு புத்தாண்டு அறிவிப்பாக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இதனால 16 லட்சம் அரசு ஊழியர்கள் பயனடைவாங்கன்னு சொல்றாங்க. அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், அவங்க குடும்பத்தினர் எல்லாருமே வந்து பயனடைவாங்கன்னு வந்து சொல்றாங்க. இதனால கூடுதலாக 2300 கோடி சொச்சம் செலவாகும் ஒவ்வொரு ஆண்டுக்குமே. ஏன்னா டாஸ்மாக்ல ஒவ்வொரு ஆண்டுக்கும் 50,000 கோடி தாண்டி போய்கிட்டு இருக்குல்ல. ஆமா, அதுல இருந்து ஒரு 2300 கோடி இப்ப ஒதுக்கி இருக்காங்க. அதே மாதிரி அந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்கல்ல, அந்த பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்துல. என்ன போராட்டம்னா, 2009க்கு முன்னாடி சேர்ந்தவங்களோட அதுக்கப்புறம் சேர்ந்த இடைநிலை ஆசிரியர்கள் வந்து 3170 ரூபா சம்பளம் கம்மியா வருது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை 6 நாள் உண்ணாவிரத போராட்டம், அது வந்து நேத்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்வர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊதிய ஆய்வுக்குழு ஒண்ணு அமைச்சு அதுல இருந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அங்க வாபஸ் வாங்கினா இன்னொரு போராட்டம் தொடங்கிருச்சு. செவிலியர்கள் போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, கொரோனா காலத்துல ஒப்பந்த அடிப்படையில ஒரு 4000 செவிலியர்களை வந்து பணிக்கு எடுத்தாங்க தமிழ்நாடு அரசு. அவங்களுக்கு வந்து இப்ப பணி நீட்டிப்பு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பணி நீக்க உத்தரவு வந்து தமிழ்நாடு அரசு போட்டிருக்கு. அதுக்கு எதிராக வந்து எடப்பாடி, சீமான் உள்ளிட்ட எதிர்கட்சியில உள்ள எல்லாருமே வந்து செவிலியர்களுக்கு ஆதரவா வந்து அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, இது பெரிய அதர்மம் இல்லையா? கொரோனா காலகட்டத்தில் எல்லாருமே உயிருக்கு போய் தான் அவங்க வீடுகள்ல இருந்தோம்.
ஆனா வந்து தூய்மை பணியாளர்களும் மருத்துவர்களும் செவிலியர்களும் தான் வந்து இறங்கி நம்மள எல்லாம் காப்பாத்தினாங்க. ஆமா, உயிரை பத்தி கூட நினைக்காம இரவு பகல் பார்க்காம வந்து வேலை அவங்க பார்த்தாங்க. குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தாங்க. நிறைய பேர் பார்த்தோம்ல, கை குழந்தைய வச்சுட்டு கதறி எனக்கு இதுதான் முக்கியம்லாம் வந்து போனாங்க. 15 நாள் குடும்பத்துல இருந்து பிரிஞ்செல்லாம் இருந்தாங்க அவங்க. இப்ப வந்து கொரோனா தான் முடிஞ்சு போச்சு அப்புறம் எதுக்குன்னு சொல்லிட்டு அந்த 4000 வீட்டுக்கு அவங்க அனுப்புறது தர்மமா? கண்டிப்பா கிடையாது. அதுவும் நிறைய காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பணியிடங்களுக்கு இந்த 4000 பேருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. இதுக்கெல்லாம் கொஞ்சமாவது அரசு வந்து செவி சாய்க்கணும். ஆமா, அவங்கதான் ஆனா பட்ஜெட்ல இருந்தாலும் சொல்றாங்க, பட்ஜெட்ல துண்டு விழுந்துருச்சு. ஏன்னா உரிமை தொகை வந்து குடுக்கலன்னு சொல்லி 22 மாசங்களாக எதிர்கட்சியும் கேட்டுட்டு இருக்காங்க, குடும்ப தலைகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க வேற பாண்டிச்சேரியில வேற அவரு பொங்கலுக்கு முன்னாடி கொடுப்போம்னு சொல்லிட்டாரு ரங்கசாமி 1000 ரூபாய். அப்படியே இங்க போக்கஸ் வைக்கிறாங்க. பிடிஆர் என்ன பதில் சொல்றாருன்னா, நாங்க கொடுப்போம், அதுக்கான அந்த பணிகள்ல 85% முடிஞ்சிருக்கு, கணக்கு எடுத்துட்டு இருக்கோம், அது 85% முடிஞ்சிருக்குன்னு. ஆமா, நாங்க தான் வாக்குறுதி கொடுத்தோம் இல்லைன்னு நாங்க சொல்லல. ஆனா என்னன்னா பட்ஜெட் ரொம்ப கையை வந்து கடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து அவ்வளவு அளவுக்கு வருமானமே வர மாட்டேங்குது, இப்போ கொஞ்சமா கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கோம், பாப்போம் முதல்வர் சொல்லுவாருங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அப்பவே பட்ஜெட்ல துண்டு விழுந்திருக்குங்கிறது திமுகவுக்கு தெரியாதா? இவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்கிறது தெரியும்ல கடந்த 10 வருஷத்துல அதிமுக காரங்க. அப்ப என்ன பண்ணீங்க? வாக்குகளுக்காக, அதுவும் குடும்ப பெண்களுடைய வாக்குகளுக்காக 1000 ரூபாய் பணம் மாசம் மாசம் ஆசை காட்டி, அதாவது ஒருத்தர் ஏமாத்தணும்னு ஆசை காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏமாத்தாம வந்து கொடுக்கணும். ஆமா, இந்த பட்ஜெட்ல அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பிடிஆர். ஆனா செல்லூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, 22 மாசமா நீங்க கொடுக்கல, அதனால அது கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த 22,000 ரூபாயும் சேர்த்து கொடுக்கணும். இப்ப அடுத்த மாசம் வரையும் ஆரம்பிக்கலாம், 23,000 ரூபாய் கொடுக்கணும் ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப தலைவிலாம் யாரா இவரு, இவ்வளவு எங்கடா இருந்தாருன்னு பாப்பாங்க. அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து தானே கொடுக்கணும், ஆட்சி கத்தல தானே கணக்கு வைக்கணும், அதுல இருந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இன்னொன்னு பாத்தீங்களா, கமல் வந்து ராகுல் காந்தி கூட வந்து பேசியிருக்காரு, ஒரு இன்டராக்ஷன் மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காரு ராகுல் காந்தி அவருடைய யூடியூப் தளத்துல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு கேக்குறப்ப. ஆமா, ஹேராம் படத்தை பத்தி வந்து கமல் பேசியிருக்காரு. சின்ன வயசுல எனக்கு காந்தியை பிடிக்கவே பிடிக்காது, எங்க அப்பா வந்து ஒரு காங்கிரஸ்காரர், அவர் சொல்லியிருக்காரு நீ காந்தியை பத்தி படின்ட்டு. ஒரு 24-25 வயசுலதான் அவரை படிச்சு அவரை என்னோட ஹீரோவாவே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஹேராம் படம் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து தேர்தலுக்காக ரொம்ப சிரமப்படுறது இல்லை, எஃபர்ட் போடுறது இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து நான் ஏத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன், இனிமே அதை பண்ணணும்னா அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் என் மேல வைக்கிற பாசம் வந்து ரொம்ப அதீதமானது, அவங்க பாசமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அன்பு, அதுக்காக நான் வந்து நெகிழ்ச்சி அடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு வந்து அவன் போக்கஸ் பண்றது இல்லைங்கிறதுக்கு இன்னொரு காரணம் சொல்லியிருக்காரு. அதோட முக்கியமான பணி என்னன்னா மக்கள்கிட்ட வந்து அன்பு செலுத்துறது தான், அதான் என்னுடைய முதல் பணியா நான் பாக்குறேங்கிறாரு. நீங்க ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா அது மூலியமா அன்பு செலுத்தலாம்ல. அதான் ஒற்றுமையா இருக்கணும், மக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்காக தான் இதை போயிட்டு இருக்கேன் அப்படின்லாம் பேசியிருக்காரு. அந்த தலைப்பே தான் ஒற்றுமை யாத்திரைங்கிறதான இது. ஆனா என்னன்னா வந்து கமல்ஹாசனுக்கு ராகுல் வந்து ஒரு பரிசு எல்லாம் கொடுத்திருக்காரு, ஒரு புலிப்படம் போட்டு ஒரு பரிசு. ஆமா, ஒரு போட்டோ புலி தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த ஒரு புகைப்படம் வந்து கொடுத்திருக்காரு. ஆமா, ஆனா கமல்ஹாசன் சொன்னது உண்மையான வேலைடான பையன். சத்தியசோதனை நிச்சயம் அனைவரும் படிச்சே ஆகணும். ஒருத்தர் வந்து நம்ம கூட வாழ்க்கையில சொல்றப்ப சில விஷயங்கள்லாம் ஃபில்டர் பண்ணுவோம், நம்ம மேல தப்பான அபிப்பிராயம் வந்து ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியசோதனையில எந்த விதமான ஃபில்டருமே எல்லாம் அப்படியே எழுதியிருப்பாரு காந்தி. அதான் மகாத்மா நம்ம வந்து சொல்றோம், அவர் நிச்சயம் வந்து படிக்கணும். அது கூட ட்ரை பண்ணலாம் புத்தாண்டு ரெசல்யூஷனாக. புத்தாண்டு அன்னைக்கு தேமுதிக அலுவலகத்துல விஜயகாந்த் தொண்டர்களையும் மக்களையும் சந்திக்கிறது வழக்கம். கடந்த 2 வருடங்களாக கொரோனா காலகட்டத்தினால மக்கள் வந்து சந்திச்சு என்ன பண்ணுவாருன்னா பணம் கொடுப்பாரு. முதல்ல 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு இருந்தவர் 100 ரூபா வரைக்கும் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இதை வாங்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் இருந்தாங்க தேமுதிக அலுவலகத்துல. கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. அதை பாக்குறப்பவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. திரும்பவும் விஜயகாந்த் பழையபடி திரும்பி வரணும்னு தான் அங்க இருக்கிற மக்களுடைய எண்ணமாவே இருக்கு. குலதெய்வம் அப்படின்லாம் சொல்றாங்க. எந்த தலைவருமே குலதெய்வம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க. தலைவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, எங்களுடைய சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் எங்களுடைய குலதெய்வமே கேப்டன் அப்படிங்கிற மாதிரி நிறைய தேமுதிக காரங்க சொன்னாங்க. அதை தாண்டி என்னன்னா அழுதாங்க சில தொண்டர்கள் வந்து. ஏன்னா அவரு கொஞ்சம் தடுமாறிட்டாரு, ஒரு 3 தடவை வந்து தடுமாறிட்டாரு அந்த கையை மேல தூக்கி எல்லாருக்கும் காட்டும் போது. ஆமா, அது பார்த்து நிறைய பேர் கதறி அழுதாங்க. சென்னையில இருந்து மட்டும் வரல, விழுப்புரம், திருவண்ணாமலை, அந்த சைடு நாமக்கல், வெளியூர்ல இருந்து இந்த 100 ரூபா வாங்குறதா வந்திருக்காங்க. இதை போய் நாங்க பத்திரமா வச்சுப்போம், காலங்காலமா இருக்காங்க வீட்டுல, அதை நாங்க செலவு பண்றதுக்காக வாங்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் வீட்லயும் என்கிட்ட 10 நோட்டு இருக்கு, 20 நோட்டு இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அவரு படத்துல ஒரு டயலாக் வரும்ல, பழைய பன்னீர்செல்வமா திரும்ப வரணும்ட்டு. அதுதான் எல்லாரோட ஆசையுமே. தேமுதிக தொண்டர்கள்லாம் அவர் பழைய கேப்டனா வந்து வரணும், அவர் இப்ப பார்க்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. அங்க எப்படி வந்து பழைய பன்னீர்செல்வமா
வரணும்னு இருக்காங்களோ அதே மாதிரி அதிமுக தொண்டர்களும் பன்னீர்செல்வம் பழைய அதிமுக இருக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காமெடி கச்சேரிகள் வந்து போய்கிட்டு இருக்கு. முத நாளே அவங்க காமெடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, தேர்தல் ஆணையர் வந்து தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரகாஷ் சாகு வந்து இந்த மாதிரி ஆர்பிஎம்காக ஒரு செயல்முறை விளக்கம் இருக்கு வந்துருங்கயான்னு சொல்லிட்டு எல்லா கட்சியில தான் கடிதம் அனுப்புனாரு. அதிமுக வந்து ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளருங்கிற அந்த டெசிக்னேஷன் பிரச்சனை ஆயிருச்சு. ஆட்கள் இருக்காங்க, பட் நீங்க போட்ட அந்த டெசிக்னேஷன்ல யாரும் இல்லைங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அது சத்யபிரகாஷ் சார் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, தேர்தல் ஆணையத்துல என்ன ஆவணங்கள் இருக்கோ அதன்படிதான் நான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அவரு. அப்ப என்ன அர்த்தம், தேர்தல் ஆணையம் இன்னமும் எடப்பாடி பழனிசாமிய இடைக்கால பொதுச் செயலராக அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறத தமிழக தேர்தல் ஆணையர் வெளிப்படையா சொன்னது மிக முக்கியமான பாயிண்ட். இது வரைக்கும் அந்த பஞ்சாயத்து முடியவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி லெட்டர் பேட்ல இருக்குன்னு காட்டிக்கிட்டு இருக்காரு. ஆமா, ஆனா மத்திய அரசு அங்கீகரிச்சிருக்குல்ல, மத்திய இடைக்கால பொதுச் செயலாளர் போட்டுல அனுப்புனாங்க. அவங்க அனுப்பலாம்ப்பா, ஆனா யாரு தேர்தல் ஆணையம் சொல்றதா அங்கீகரிக்கப்படும். ஆமா, தேர்தல் ஆணையம் தான் அங்கீகரிக்கணும். ஆனா வந்து அந்த கடிதத்தை திருப்பி அனுப்புனார்ல எடப்பாடி, திரும்ப அவருக்கே அனுப்பிச்சிருக்காரு சத்யபிரகாஷ் சாகு, நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே டெசிக்னேஷன் தான், ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு அனுப்பிச்சிருக்காரு அதிமுக அலுவலகத்துக்கு. திருப்பி அனுப்புனாருன்னா அவ்வளவுதான், எடப்பாடி பழனிசாமி கொலவரே சத்யபிரகாஷ் சாகு. ஆமா, அது வைத்தியலிங்கம் இருக்காருல்ல, ஓபிஎஸ் ஆதரவாளர், அவர் ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, உங்களுக்கு 4 பேர் தான் ஆதரவாளர் அப்படின்ட்டு ஓபிஎஸ். ஆனா வைத்தியலிங்கம் எனக்கு தனியா ஒரு ஆதரவாளர் படை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தஞ்சாவூர் போய் அவங்கள மீட் பண்ணிருக்காரு. மீட் பண்ணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி வந்து கடிதத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாருல அதிமுகன்னு போட்டு வந்ததை, இதனால என்ன தெரியுது எல்லாருக்கும், அவர் வந்து கட்சியை விட்டு போறாரு, அவர் இனிமே அதிமுக கிடையாது அப்படிங்கறதுனாலதான் திருப்பி அனுப்பிச்சிட்டாரு, அவர் அதிமுகல இருக்கிறதுக்கும் தகுதியானவர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிளம்பு எப்படி எல்லாம் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. ஓபிஎஸ் மட்டும் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி புகழேந்தி, இவரு ஓபிஎஸ் ஆதரவாளர், அவர் இன்னும் பயங்கரமா யோசிக்கிறாரு. அது என்ன காதல் கடிதமா திருப்பி அனுப்புறதுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு இருந்துச்சுன்னா எடுத்து ரிப்ளை தானே கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு இருக்காரு அவரு. அதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஓபிஎஸ் கிட்ட வந்து எடப்பாடி மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருன்னா அவரை சேர்த்துக்கு வரான். ஆமா, நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாராம் ஓபிஎஸ். மன்னிப்பு கடிதம் மட்டும் அனுப்புங்க எடப்பாடி. ஓபிஎஸ் பரந்த மனப்பான்மை கொண்டவரு, தவறு பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி, சரி ஓகே நாங்க மன்னிச்சோட தயாரா இருக்கோம், கடிதம் மட்டும் அனுப்புமான்னு இருக்காங்க. எப்படி திமுக அட்டுழித்து ஆரம்பிச்சிட்டாங்களோ அதே மாதிரி இவங்க காமெடி ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக. அட்ராசிட்டி ஓவரா போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த கடிதத்தை வச்சே விளையாடிட்டு இருக்காங்க. ஆமா, அது கடிதத்துக்குள்ள மேட்ரு தான் முக்கியம். மத்திய தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போறாங்க, அந்த ஆர்விஎம் மூலமாக இந்த புலம்பெயர்ந்து தொழிலாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்து வாக்களிக்க போறாங்க. ஆமா, எங்க இருந்தாலும் நீங்க வாக்களிச்சுக்கலாங்கிறதுக்காக கொண்டு வராங்க. ஆமா, ஏன்னா அடுத்த வருடம் வந்து அடுத்த வருடம் வருது, இந்த வருடம் வந்து 9 மாநிலங்கள்ல தேர்தல் நடைபெற போகுது. இதை வச்சுக்கிட்டு இதுல வெற்றி வாய்ப்பை வச்சு வெற்றிங்கிறது பிஜேபி கிடையாது, தேர்தல் ஆணையத்தை சொல்றேன். அதுவும் நீங்க சொல்றது புரியுது. எதுவும் வடகிழக்குல தான் நடக்குது. அந்த 4 மாநிலங்கள்ல வடகிழக்கு மாநிலம், அங்க இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் இங்க நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்துட்டாங்க புலம்பெயர்ந்து. அவங்க வாக்கெல்லாம் வேணும்ல. ஆமா, இதோடைய அந்த வெற்றி இதை பொறுத்து அடுத்து நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்த போறோங்கிறத தேர்தல் ஆணையம் தான் சொல்லியிருக்கு, மத்திய அரசு சொல்லல. ஆமா, தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. ஆமா, ஈசா யோகா மையத்துல யோகா கத்துக்கிட்ட ஒரு பெண் வந்து மர்மமான முறையில இறந்து கிடந்தது கோவை பகுதியில பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. பழனிக்குமார், சுபஸ்ரீ, இந்த தம்பதிக்கு 11 வயசுல ஒரு பெண்ணுமே இருக்காங்க. சுபஸ்ரீக்கு வந்து சின்ன வயசுல இருந்து யோகா மேல ஆர்வம் இருந்திருக்கான். அவங்க ஒரு தனியார் கம்பெனி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பப்போ ஒர்க் ஷாப் நடத்துவாங்க ஈஷா யோகா மையத்துல. அதுல டிசம்பர் 11 போய் ஜாயின் பண்ணிருக்காங்க. 7 நாள் ஒர்க் ஷாப், அது யோகா ஒர்க் ஷாப். அதை கலந்துக்கிட்டு 18ஆம் தேதி வீடு திரும்பணும். கணவர் பழனிக்குமார் கூப்பிட போயிருக்காங்க. அங்க சுபஸ்ரீ முன்னாடியே கிளம்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவரை காவல்துறையில புகார் கொடுத்து சிசிடிவி காட்சியெல்லாம் விசாரிக்கிறப்ப அதெல்லாம் பாக்குறப்பதான் தெரியுது, சுபஸ்ரீ வந்து ஓடுறாங்க. ஒரு பக்கம் ஓடுறது மட்டும் தான் தெரியுது, அதுக்கு பிறகு என்ன ஆனாங்கன்னே தெரியல. இப்ப செம்மேடு பகுதியில அவங்க சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிணத்துல விழுந்து 10 நாட்களுக்கு மேல ஆகுதான். ஆமா, காவல்துறை வந்து இப்ப கண்டெடுத்திருக்காங்க. அன்னைக்கே வந்து அவங்க அந்த சிசிடிவில ஓடின சமயத்திலே வந்து அந்த காலையில 9:30 மணிக்கு ஈஷா யோகால இருந்து வெளியே போயிருக்காங்க. அன்னைக்கே அவரோட கணவர் பழனிக்குமாருக்கு வந்து வேற ஒரு நம்பர்ல இருந்து வந்து கால் வந்திருக்கு, ஒரு அன்னோன் நம்பர்ல. அவர் எடுக்காம விட்டுருக்காரு. ஆனா இவங்க தான் வேற யார்ட்டையோ போன் வாங்கி பண்ணிருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்து பழனிக்குமார் வந்து அன்னைக்கு இரவு அந்த நம்பருக்கு போன் பண்ணப்போ ஒரு பெண் வந்து என்கிட்ட கணவர்கிட்ட பேசணும்னு சொல்லி வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க, எனக்கு எங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சில பேர்கிட்ட லிஃப்ட்
லிஃப்ட் கேட்டு கூட அவங்க போனதா வந்து சிசிடிவி காட்சிகள்ல வந்து தெரிய வந்திருக்கு. இப்போ வந்து அவங்கள சடலமா வந்து மீட்டெடுத்திருக்காங்க. இப்போ வழக்கு பதிவு பண்ணி ஆலாந்துறை காவல்துறை வந்து இதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. மர்மமான முறையில வந்து இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யோகா எவ்வளவு டிப்ரெஷன் இருந்தாலுமே யோகா பண்ணா மனம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 நாள் பயிற்சி முடிச்ச ஒரு பெண் வந்து மன உளைச்சலுக்காய் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டாங்களாங்கிறத விசாரிக்கணும். ஆல்ரெடி ஈசா யோகம்னாலே ஒரு மர்மம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ஏரியா மக்கள். இதுவுமே வந்து மர்ம மரணமா இருக்கு. ஆமா, சமூக வலைதளங்கள்ல இருந்து இதுல நிறைய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு. ஏன் அங்க இருந்து ஓடி வந்தாங்க, எல்லாத்தையும் தீவிரமா விசாரிக்கணும் அப்படிங்கறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வழக்குல. 2016 நவம்பர் 8 நைட்டு 8 மணி. இதை யாருமே இந்தியர்கள் மறந்திருக்க மாட்டாங்க. மறக்க முடியாத நாள். ஆமா, மோடி வந்து மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு பாக்குறப்ப 500 1000 செல்லாது அப்படின்லாம் சொன்னது பெரிய விவாதங்களை கிளப்புச்சு. 2வது சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எல்லாமே கருப்பணெல்லாம் ஒளிய போகுது, இனிமேட்டு யாரும் லஞ்சம் வாங்க முடியாது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு தெரிஞ்சு டோட்டல் ஃபெயிலியர் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் உயிரிழந்துதான் மிச்சம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அதனால உச்சநீதிமன்றத்துல 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து பதியப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க உச்சநீதிமன்றமும். இப்ப இறுதி விசாரணையில தீர்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிச்சாங்க. அதுல ஒரே ஒரு நீதிபதி மட்டும்தான் சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிடுவாங்க. மீதி 4 நீதிபதிகள் ஒன்னும் அது மத்திய அரசோட முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த 58 வழக்குகளையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இந்த நாகரத்னா அப்படின்ற நீதிபதி நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் சரியானது, ஆனா சட்டத்துக்கு வந்து புறம்பானது. 24 மணி நேரத்திலேயே பணமதிப்பு இழப்பு தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டிருக்கு, இது சட்டப்பூர்வமானது கிடையாது. ஆமா, நீங்க மத்திய அரசு வந்து ரகசியமா பண்ணணும்னு நினைச்சிருந்தா கூட அது அவசர சட்டமா அன்னைக்கே கொண்டு வந்து கூட இதை நாடாளுமன்றத்துலதான் வந்து இதை நிறைவேற்றிருக்கணும். ஏன்னா நாட்டோட மறு உருவம் வந்து நாடாளுமன்றம், அதை பைபாஸ் பண்ணி பண்ணது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நான் இதை ஏத்துக்கல, இது சரி அப்படிங்கிறத நான் ஏத்துக்கலங்கிற மாதிரி அவங்க மட்டும் வந்து மாறுபட்ட தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. ஆர்பிஐயுமே வந்து எந்த ஒரு பரிசீலனையும் பண்ணாம உடனடியா இதுக்கு ஒப்புதல் கொடுத்தது தவறு அப்படிங்கிற மாதிரியும் நாகரத்னா வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க மத்திய அரசு நோக்கியும் ஆர்பிஐ நோக்கியும். மீதி 4 நீதிபதிகள் வந்து அது கொள்கை ரீதியான ஒரு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க அந்த கேஸை. ஹரியானாவை சேர்ந்த அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் சந்தீப் சிங் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெண் தடகள பயிற்சியாளரை வந்து அவங்க ஆவணங்கள்லாம் நான் சரி பார்க்கணும், அதனால வாங்க அப்படின்னு சொல்லி ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு அவர் இடத்துக்கு. ஆனா அமைச்சர்களே நேரடியா வந்து ஆவணங்கள்லாம் சரி பார்ப்பாங்களாங்கிறது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமா இருக்கு. உள்நோக்கம் இருக்குன்னு தெரியுது. அதான் வர சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அங்க பாலியல் ரீதியா அவங்களுக்கு வந்து தொல்லை கொடுத்திருக்காரு. அதை வந்து அவங்க வந்து சண்டிகர் போலீஸ்ல வந்து இப்ப புகாரா பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த புகார்ல வந்து வழக்கு பதிவு பண்ணி அவர் மேல எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டா கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு, என் மேல எந்த தப்பும் இல்லை, சில பேர் என் பேருக்கு வந்து கெடுக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதுக்கு இவர் ராஜினாமா பண்ணணும், ஒரு அமைச்சர் மேல உடனடியா எஃப்ஐஆர் ஏன் பதியப்படணும், எதுவும் காரணம் இல்லாமையா பண்ணியிருப்பாங்க சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இல்லையா, பிஜேபி சுத்தி இந்த பாலியல் சர்ச்சைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டுல இருந்தாலும் சரி, ஹரியானா இருந்தாலும் சரி, கர்நாடகா இருந்தாலும் சரி. அதனாலதான் இந்த ஹேஷ்டேக் போடுறாங்க போல, பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்னு எதிர்கட்சி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, நீ யோசிச்சு பாருங்க, நம்ம எந்த கட்சியிலும் பெருசா வரது கிடையாது. இப்ப திமுகனா அட்டூழியங்கிறதா இப்ப பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிஜேபினா பாலியல். அதான் எல்லா இடத்துலயும் எல்லா மாநிலத்திலயும் இருக்கு. இது வந்து ஒரு சீரியஸான விஷயம். இது தலைமை வந்து இதையாவது சீரியஸா எடுத்து கட்சிக்குள்ள ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டாலும் அவ்வளவுதான், ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. நாளையில இருந்து திருந்திடலாமா? சே பொங்கல் முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் தீபாவளி முடியும், திருப்பி அடுத்த நியூ இயர் வந்துடும். 2023 நான் உருப்படலாம்னு இருக்கேன். மை ஃப்ரெண்ட்ஸ் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. எதிரில் பார்க்கும்போது பேசாம போற, வாட்ஸ்அப்ல ஹாப்பி நியூ இயர்னு வாழ்த்து அனுப்புற யாரா நீங்கலாம்? 2024 அமெரிக்கா சாலைகளை மிஞ்சும்படியாக இந்திய சாலைகள் தரமானதாக இருக்கும் நிதின் கட்கரி. டோல்கேட் வசூலும் தான் டாலரை மிஞ்சும்படியா இருக்குமோ? ஆமா, இதோ வந்துட்டேன். யாருக்கு விருது கொடுப்போம்? முத நாளே அட்டூழியத்தை ஆரம்பிச்ச திமுகக்கா, இல்ல அட்ராசிட்டி ஆரம்பிச்ச அதிமுகக்கா? ஆமா, அதெல்லாம் தாண்டி முத நாள் இன்னொருத்தர் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்காருல்ல, முத நாளே வந்து ஏவுகணை சோதனை பண்ணி அச்சுறுத்திட்டு இருக்காரு. அச்சுறுத்தினது இல்லாம நிறைய அணு ஆயுதங்களை உருவாக்கணும்னு வேற சொல்லியிருக்காரு. ஆமா, அவர் ரெசல்யூஷன் எடுத்துட்டு இருக்காரு போல. இதெல்லாம் ஒரு ரெசல்யூஷனா? எல்லாம் அமைதிக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க, இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. எப்பயுமே ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை சும்மா வச்சுக்கிறதுல பயன்படுத்துறதுக்கான ஒரு தியரி இருக்கு. இப்ப எல்லா நாடுகளுமே
அப்படியே வச்சிருக்காங்களா அணு ஆயுதம்? சும்மா வச்சிருப்பாங்க, எதுக்காக வந்துச்சுன்னா பயன்படுத்தினாங்க. இயற்கை அழிக்கணுங்கிறது இல்ல. சரி ஓகே, நம்ம நெகட்டிவா போறோம். நோ 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 நோ, நெகட்டிவ் வேணாம் நம்ம. அதனால யாரு கொடுப்போம்? யாருமே கிடையாது. மோடிக்கு நம்ம கொடுப்போம். மோடி வந்து பண மதிப்பு இழப்ப வச்சுதான் அவர் வந்து எல்லாருமே வந்து இது பாத்தீங்களா கொண்டு வந்தாரு, தசு புசுன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அதனால இப்போ உச்சநீதிமன்றமே ஓகேப்பா, அது கொள்கை ரீதியான முடியுதான்னு சொல்லிட்டாங்களே, அதனால வந்து சந்தோஷமா இருப்பாப்புல. ஐயையோ ஆனந்தமே, ஐயையோ ஆனந்தமேவா நெஞ்சுக்குள்ளே. பாப்போம், இந்த 9 மாநில தேர்தல் வேற இருக்குல்ல, அதெல்லாம் ஜெயிக்கணும்ல. இப்ப ஆனந்தமா இருக்காரு, அடுத்தடுத்து அவருக்கு சவால்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆமா இருக்கும், அரசியல்வாதிகள் இருந்தா சவால்கள் இருக்கத்தானே செய்யும். ஓகே, சிறப்பு ஷோ வந்து நிறைவு செய்கிறோம். யார் யார் புக் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே பர்சனலாக மெயிலெலாம் வந்து போயிருக்கு. உங்கள் மெயிலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சந்தேகம் இருந்தால் imperfectshow@vidya.com அந்த முகவரிக்கு நீங்கள் வந்து ஒரு மெயிலை தட்டி விடுங்க. நாளை சந்திப்போம். நன்றி. நன்றி.